வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமை நம்புது. ஆனால் திமுக இந்த சைடு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கேம் விளாட்றாங்க. திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 5 பேர் கொண்ட குழு ஒன்று அமைச்சு அவங்க முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காங்க. எங்களுக்கு இவ்வளோ தொகுதி வேணும்னு கேட்டிருக்காங்க. தொகுதி வேணும்னு கேட்குறது அவங்களுடைய உரிமை. கொடுக்குறது முதலமைச்சர். அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா கூட்டணியிலேருந்து விலகிறாந்தா விலகிக்கலாம். அதுதான் இப்போ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்குற தொகுதியெல்லாம் அவரால் கொடுக்க முடியாது. இது காங்கிரஸுக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சாலுமே அவங்க கேட்குறத கேட்டு வைப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இந்த ஐவர் குழு போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, பிரவீன் காந்தி அவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் போய் என்ன செய்கிறாரு, விஜயை போய் சந்திக்கிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸில் ஆராய்ச்சி பிரிவு தலைவராக இருக்கிறாரு. ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர், அட்வைசரு, இப்படி எல்லாமே இருக்கிறவர். பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி சொல்லாமல் விஜயை போய் அவர் சந்திக்கவே முடியாது. இது ஏன் காங்கிரஸ் மேலிடம் நம்மளோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, விஜயோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இது நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி திமுகவில் இருக்கிற அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமான டென்ஷன். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்கள, ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா பிரவீன் சக்கரத்தை வச்சு விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா, தாவேகா சைடு போகிறாந்த போட்டோம். தேர்தல் சமயத்தில் நெருக்கத்தில் இவங்க எடுக்கிற முடிவுகள் நமக்கு எதிராக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இல்லை. திமுக மேலே தான் சவாரி செஞ்சு அவங்க ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. இதை தான் சிதம்பரம் முதற்கொண்டு எல்லாம் காங்கிரஸில் இருக்க மூத்த நிர்வாகிகள் எல்லாமே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு திமுக சைடு இருக்க தான் சேஃபு. சில எம்எல்ஏக்களும் தராங்க, எம்பிகளும் தராங்க. நம்ம நாடாளுமன்றத்தில் நமக்கு சில மதிப்பு மரியாதையாக திமுக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. அதையும் கெடுத்து விட்றாதீங்க, வேறு யாரு கூடயாவது கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை உருவாக்கி மனசை மாற்றி நீங்கள் இந்த மாதிரி கேம் விளாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுக கழட்டி விட்டுரும். அப்புறமா நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கனவு இதாகிடும். ஒரு தடவை திமுக கழட்டி விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், யோசிச்சு பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1996 காங்கிரஸ் அதிமுக கூட்டணி உருவாகுது. கூட்டணி உருவானோன்னா பார்த்தீங்கன்னா மூப்பனாருக்கு அதில் அதிருப்தி. அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மூப்பனாரோட கருத்தை காங்கிரஸ் மேலிடம் ஏற்றுக்கவே இல்லை. மூப்பனார் என்ன செய்கிறாரு, காங்கிரஸ் கட்சியை உடைக்கிறார். நரசிம்மராவ் குடும்பாவிலாம் எரிக்கிறாரு. சரி, காங்கிரஸ்லேருந்து விலகின பிறகு அவர் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அப்போ தான் தமாகவை உருவாக்குறாரு. அப்போ அவருக்கு சப்போர்ட்டாக ரஜினிகாந்த் இறங்கி பேசுகிறாரு. ரஜினிகாந்த் பேசினோன்னே மிகப்பெரிய அளவில் மூப்பனாருக்கு ஒரு சப்போர்ட்டு கிடைக்கிது. திமுக கூட்டணி வெற்றி பெறுது. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் அந்த சைடு அழிஞ்சிருச்சு. இப்போ தமாகவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜிகே வாசன் மட்டும்தான் தென்படுறாரு. மீதி யாருமே பெருசாக தமாகாவில் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு காங்கிரஸும் காலி. அப்புறமா வெளியே காங்கிரஸ் உடச்சி வெளியே வந்த மூப்பனார் கட்சியுமே இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அதே போல் ஒரு சூழ்நிலையை திமுகவுக்கு இப்போ நெருக்கடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2026 இது மாதிரி பண்ணிடாதீங்க. 96 நடந்த சம்பவத்தை 2026 நடத்திடாதீங்க. நம்ம திமுகவோட இருக்கிறது நல்லது. திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ்குள்ளே இருக்கிற சிலர் வேணும்னே கேம் விளாடுறீங்க, இது நல்லா இல்லை, இதை பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதே போல் ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி மேலே எந்த விதமான நடவடிக்கையும் காங்கிரஸ் மேலிடம் எடுக்கலை. அப்போ காங்கிரஸோட மேலிடம் சொல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய்கிட்ட பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு திமுக வந்துருச்சு. சரி, இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு இருக்கார்ல, அவர் நாடாளுமன்றத்தில் மல்லிகார்ஜுன கார்கே அவர் தான் இப்போ காங்கிரஸ் கட்சியோட தலைவர். அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அப்படியா, பிரவீன் சக்கரவர்த்தியா விஜய்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரா அப்படின்னு அவர் அதிர்ச்சி ஆகிட்டார். அப்போ ஒரு தலைவருக்கே தெரியாமல் எப்படி விஜய்கிட்ட போய் பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்க முடியும்? அப்படி பேசியிருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பாங்கள்ல அப்படின்னு பார்த்தா, இப்போ கார்கே சும்மா ஒரு தலைவருக்காக டம்மியாக தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கேசி வேணுகோபால் தான் இப்போ எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியை போய் விஜயை சந்திக்க வச்சதே கேசி வேணுகோபால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேசி வேணுகோபால் தான் இப்போ எல்லாமே காங்கிரஸ் கட்சியை ரன் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகமது பட்டேல் இருந்தார். அகமது பட்டேல் பார்ட்டியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் இப்போ எல்லாமே எதுவுமே செயல்பட முடியாத இது சூழ்நிலையாச்சு. அதுக்கப்புறமா சோனியா காந்தி வந்தாங்க. அப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வர்றது போகிறது, பார்ட்டி விவரம், கூட்டணி பஞ்சாயத்து, இதில் எதுலேயுமே தலையிடுறதில்ல. அப்புறம் பிரியங்கா காந்தி அவங்களும் சில விஷயங்களை மட்டும் தலை கட்டுறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. கார்கே மாநில தலைவராக இருக்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட்சியை ரன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கேசி வேணுகோபால். கேசி வேணுகோபாலோட எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிஎம் ஆகணும். சிஎம் எங்கே, கேரளாவில் ஆகணும். கேரளாவில் அவர் சிஎம் ஆகணும் அப்படின்னோம்னா காங்கிரஸ் கட்சியை தாண்டி விஜய்க்கும் அங்கே ஆதரவு இருக்காங்க. நம்ம தாவேகாட கூட்டணி வச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு கேரளாவில் நம்ம முதலமைச்சர் ஆகிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். விஜய் ரசிகர்கள் அங்கே இருக்கிறவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் ஓடுது. அப்போ தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் என்ன வருது, கேரளாவில் இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்பிச்சு அப்படின்னா அது ஓகே. நம்ம வேணா கேரளாவுக்கு மட்டும் விஜயோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திக்கலாமா அப்படின்னு வேணுகோபால் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியோட பேசி முடிச்சிருக்கலாம். நாங்கள் வந்து அங்கே தாவேக்காவுக்கு வந்து சில சீட்டுகளை கொடுக்குறோம், நீங்களும் அங்கே நில்லுங்க. எப்படி இப்போ அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கோ அதே போல் அகில இந்திய தாவேகா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேரளாவிலையும் நாங்கள் தாவேக்காவுக்கு சில சீட்டுகளை கொடுக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் நிற்கிற இருந்தாலும் நில்லுங்க, நிர்வாகிகளை நிப்பாட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பில் ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைமை முதற்கொண்டு 5 ஐவர் தொகுதி பங்கீடு கூட்டணி குழு, இந்த ஐவர் குழு கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தினது எல்லாமே பார்த்திங்கன்னா 60 சீட்டு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது விஜய்கிட்டையும் கேட்டிருக்காங்க. விஜய் ஓகே தான் சொல்லுவார், 60 சீட்டு அவருக்கு கொடுக்குறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது. எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா பாஜக அடித்து நவுத்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமாக போகணும்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு சாதகமான ஒரு செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க. அதனால வந்து நம்ம திமுகவை நம்புறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்திகிட்ட கேசி வேணுகோபால்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து போட்டு விட்டுருக்குறாங்க. அவருக்கு ராகுல் காந்திக்கு அரசியல் புரிஞ்சால் தானே என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன டபுள் சைடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, முதலமைச்சர் ஸ்டாலினோட நெருக்கமாக இருக்கிறது பிடிக்கல போல இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கிறாங்க. ஆனால் திமுக வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, அமைச்சர்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம இப்படி வந்து டபுள் கேம் விளாட்றவங்களோட நம்ம வச்சு செயல்படக்கூடாது, நம்ம ஒரு சைடு நம்ம பார்த்துக்கணும், நம்ம ஏன் இந்த வந்து இப்படி வந்து காங்கிரஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம தான் வந்து காங்கிரஸ் வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கிறோம், காங்கிரஸை தன்னை ஜெயிக்க வச்சுக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி திமுக அமைச்சர்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு திமுக எம்பிகள் இருக்காங்கள்ல நாடாளுமன்றத்தில், அவங்களோட பாஜகவோட மூத்த அமைச்சர்கள் சிலர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ அப்படியே கேன்டீனில் போய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க, அப்படியே கேம்பஸில் பாஜக அமைச்சர்கள் எல்லாமே திமுக எம்பிகளோட பேசுகிறாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வந்து காங்கிரஸை கட்டி தூக்கிட்டு இருப்பீங்க, இவங்களுக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி இவங்களுக்கு காங்கிரஸை இந்தியா ஃபுல்லாக ஒழிச்சாகணும், அதுதான் பாஜகவோட வேலை. இங்கே வந்து திமுக தான் காங்கிரஸை சப்போர்ட்டாக தூக்கிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணியில் மிக முக்கியமான கட்சி அப்படின்னா திமுக தான். அதனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக எம்பிகள்கிட்ட வந்து பாஜக மூத்த அமைச்சர்கள் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, நீங்கள் வந்து எதுக்காக வந்து திமுக கட்டி தூக்கிட்டு காங்கிரஸை கட்டி தூக்கிட்டு இருக்கீங்க, காங்கிரஸை கழட்டி விடுங்க, போகிறேன்னு சொன்னால் போட்டும் விட்டுருங்க, நம்ம வந்து ஸ்மூத்தாக நீங்கள் ஆட்சி பண்ணுங்கள், திரும்பவும் நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். எடப்பாடி பழனிசாமி சில மூவெல்லாம் கொடுத்துருக்குறாரு, அதெல்லாம் தூக்கி கடாப்பில் போட்டுறோம், இப்போ பழைய பேப்பர் கடையில் போட்டுறோம், அவர் கொடுத்த மனுவெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் காங்கிரஸை கழட்டி விட்டுருங்க, காங்கிரஸை ஜெயிக்க வைக்காதீங்க. அப்படியே நீங்கள் கூட்டணிக்குள்ளே வச்சுருந்தாலும் காங்கிரஸை வெற்றி பெறதுக்கு அப்படியே விட்டுருங்க, அம்போன்னு விட்டுருங்க. அவங்களால முடிஞ்சால் ஜெயிச்சுட்டு போகிறாங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவங்க கேட்குற தொகுதியெல்லாம் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் காங்கிரஸ் கேட்குற தொகுதிகளை கொடுங்க, நாங்கள் அங்கே பாஜக வேட்பாளர்களை நிறுத்தி நாங்கள் வந்து வெற்றி பெறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா, காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்னென்னா, ஒரு சைடு திமுக எதிர்ப்பை வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, ஒரு டபுள் கேம் விளாடுறாங்க அவங்க. ரெண்டாவது பாஜக வந்து திமுகவோட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துது, காங்கிரஸை எப்படியாவது கழட்டி விடுங்க, காங்கிரஸை வந்து தனிச்சு விடுங்க, காங்கிரஸை வந்து இந்த தடவை எம்எல்ஏ சீட்டுகள் கூட அதிகமாக ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு பாஜக மூத்த அமைச்சர்கள் திமுக எம்பிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எம்பிகளும் வந்து பாஜக மூத்த அமைச்சர்கள் என்ன பேசுனாங்களோ அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் என்னென்ன நடக்கும், அப்படியே தேர்தல் சமயத்தில் நெருக்கத்தில் எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.